அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரத்தையும் இந்த புதிய மாதத்திற்குரிய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இந்த 9 மாதம் அளவும் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். ஜெபித்திருப்போம். சில நேரத்தில் தேவனை விட்டு விலகிற மாதிரி காரியங்களும் இருந்தது. போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். ஆனால் நம்மளோட மனசில் மறுபடியுமாய் நான் கர்த்தருக்குள்ளே வளரணும், கனி கொடுக்கணும், பலன் கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணங்கள் இருந்தது அல்லவா? அதை தான் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் சகலவற்றிலும் நீங்கள் இழந்ததான ஒவ்வொரு காரியத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும், அவர் உங்களோடு இருக்கும் பொழுது. இந்த வேதத்தினுடைய மற்ற காரியங்களையும் அவருடைய பின்னணியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அதில் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்தபோது அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள், அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்கன்னா தென்புறத்தில் சிக்லாக்குள்ளே நுழைஞ்சி அதை கொள்ளையாடிட்டு போயிடுறாங்க. அந்த நகரத்தில் தான் தாவீதும் அவருடைய சேனைகளில் இருக்கிற ஒவ்வொருடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாம் இருந்துச்சு. இவங்க எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வருகிற அந்த நேரத்தில் தான் அமலேக்கிய தென்புறத்தின் வழியாக சிக்லாக்குள்ளே போய் சிக்லாக்கை கொள்ளையடித்து அந்த சிக்லாக்கு முழுதுமாக சுட்டெரித்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சந்தோஷத்தோடு தாவீதும் அவருடைய மனுஷர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்துக்குள்ளே வந்த பொழுது அக்கினி சுட்டெரிக்கப்பட்டதை அதையும் பார்க்குறாங்க. தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் குமாரத்திகளையும் இந்த இடத்துல காணாதபடி இருக்கிறதுனால எல்லாம் தவிச்சு போயிடுறாங்க. ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோன்னு நினைக்கிறப்போ சிறைபிடிக்கப்பட்டார்கள் என சொல்லி நன்கு அறிகிறாங்க. 3வது வசனத்தில் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தாவீதும் அவனோடு இருந்த ஜனமும் அழுவதற்கு தங்களிடத்தில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தம் போட்டு அழுத ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் போய் ஜெயம் பெற்றுட்டு வந்தோம், என் பிள்ளையை காணோம், என் மனைவியை காணோம், என் குமாரனை காணோம், என்னுடைய எல்லா உடைமைகளும் இப்படி எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி சத்தமாக அழுது அவங்க உடம்புல பலனே இல்லாமல் போகிற வரைக்கும் அவங்க கத்தி அழுதுருக்கிறாங்க பாருங்கள். அது மாத்திரமல்ல, தாவீதும் அவனுடைய மனைவியும் அவனுடைய எல்லா காரியங்களும் சிறைப்பட்டு போயிடுச்சு. 6வது வசனத்தில் தாவீது மிகவும் நொறுக்கப்பட்டான். சகல ஜனமும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசம் அடைந்தார்கள் என சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன்னோட பிள்ளையும் மனைவியையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, உடைமைகள் எல்லாம் எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவனோடு இருந்த 600 பேருமே தாவீதை கல்லெறிஞ்சு கொன்னுடணும்னு நினச்ச நேரத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னோட மனைவி பிள்ளைங்க போயிடுச்சுன்னு நினைக்கல. மனுஷனுங்க எல்லாரும் எனக்கு விரோதமாக எழும்பி 600 பேர் கல் எடுத்து என்னை அடிக்க கொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சி பயப்படலை, சோர்ந்து போகலை. அதற்கு பதிலாக தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொள்கிறான், கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொள்கிறான் பாருங்கள். அது மாத்திரமில்லை, அவன் ஆசாரியனோட குமாரன் அழைச்சி என்னோடய ஏபத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே ஏபத்தை தரித்து கொண்டு தாவீது தேவனிடத்தில் போய் மன்றாட ஆரம்பிக்கிறான், ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 8வது வசனத்தில் துவக்கத்தில் சொல்லப்படுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி துக்கத்தின் ஆடையை தரித்து கொண்டு தேவனிடத்தில் போய் அவன் பேச ஆரம்பித்தான். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். போ, நீ அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போ. நீ இழந்ததான உன்னோட பிள்ளைகள், மனைவிகள், உன்னுடைய ஜனத்தினுடைய மனுஷனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் நீ பிடிச்சு கொள்வ, நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு.
அந்த எகிப்தியன் தாவீதை கொண்டு போய் அந்த தண்டின் இடத்துல விட்ட உடனே அந்த தண்டின் இடையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலையும் யூத தேசத்திலையும் கொள்ளையாடி வந்த அந்த மகத்தான பெரிய கொள்ளைக்காக ஆடி பாடி கொண்டாடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே தாவீதும் 400 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் தாவீது அன்றைய சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அந்த அந்த அமலேக்கியரை ஒவ்வொருவராக என்ன பண்ணுறாருன்னா அடித்து முறியடிக்க ஆரம்பிக்கிறார். முறியடித்து முழு பட்டணத்தையும் இந்த கொள்ளையாடின காரியங்கள் எல்லாம் தாவீதோட கரத்தில் கர்த்தர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அமலேக்கியரை பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவியையும் தாவீது விடுவித்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றையும் சிறியோரும் பெரியோரும் குமாரரும் குமாரத்திகளும் ஒன்றுமே குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பாருங்க. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு போனான் என சொல்லி வசனம் சொல்லுது. ஆடு மாடுகள், குமாரர்கள் குமாரத்திகள், அவனுடைய வேலையாட்களுடைய மனைவி எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைபடலையாம். அது எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வந்தவங்க அந்த வழியில் இருந்த 200 பேர்த்துக்குமே எல்லாத்துக்கும் சம பங்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி தாவீது சொல்லி அப்படி வாக்குமூலம் கொடுக்குற எல்லாத்துக்கும் சந்தோஷம். 600 பேர் கல்லெடுத்து அடிக்க கொள்ள வந்த நேரத்தில் தாவீது ஏபத்தை அணிஞ்சு கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் தன்னை பலப்படுத்தி கொண்டான். தன்னோடு கூட வந்த ஜனங்களுக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்துடுச்சே, தனக்கும் அப்படி நேரிடுச்சேன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார வேண்டிய மனுஷன் தன் பலனடையணும், நான் யுத்தம் பண்ணணும், சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலனை கொடுக்கிறவர் என்று அறிந்தபடியினால் ஏபத்தை தரித்து கொண்டு தேவனிடத்தில் போய் அந்த மனுஷன் அமர்ந்து கர்த்தரிடத்தில் தன்னை பலப்படுத்தி கொண்டு, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால அவன் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று வேத வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 400 பேர் கூட வந்தாங்க, அவர்களுக்கும் சம பங்கு. 200 பேர் ஆற்றங்கரையில் நின்றுட்டாங்க, அவங்களுக்கும் சம பங்கு கொடுத்தான். 31வது வசனத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்து தாவீதும் அவன் மனுஷரும் நடனமாடி எல்லா இடங்களிலேயும் இருக்கிறவர்களும் சந்தோஷத்தோடு ஆடி பாடினாங்க, கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார் என சொல்லி. ஆகவே எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள் துன்பங்கள் வந்து உங்களை சோர்ந்து போகி வச்சுருக்கோம், மன முறிவு சோரம் போக வைத்திருக்கோம். நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல, உலகத்தை கலக்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. தேவனுடைய முன் அறிவின்படி உன்னையும் என்னையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம சோர்ந்து உட்காருவது கர்த்தருக்கு பிடிக்காது. அவர் சொல்கிறார் பாருங்க, அதை நீ பிடித்து கொண்டு சகலத்தையும் திருப்பி கொள்வாய், தேவனை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. தாவீதை போல கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொள்ளுங்க. எதிராளி அடிக்க வந்த நேரத்தில் ஏபத்தை தரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் தாவீது அமர்ந்தான். நம்மளும் அமரணும். எப்படி தாவீது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானோ, அதே போல் இந்த வார்த்தையை கேட்குற அன்பான தேவ ஜனமே, நீங்களும் இந்த புதிய மாதத்தில் சகலவற்றையும் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் குறைபடாதபடி எதெல்லாம் இழந்தீங்களோ அதற்கு ஈடாக இரட்டத்தனையாக எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். கர்த்தரை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்க. உங்களை சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்களுடைய வேலைகளையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.